கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த லெந்து காலத்திலே நாம் இன்றும் ஒரு அருமையான சிலுவை தியான பாடலை பார்ப்போமா? I am thine, O Lord என்ற மிகவும் புகழ்பெற்ற பாமாலியை எழுதியவர் ஃபேனி ஜே கிராஸ்பி என்ற அம்மையார். இவர் நாம் ஏற்கனவே அறிந்தபடி 6 வாரத்திலேயே தன்னுடைய பார்வை இழந்தவர். 8000 பாடல்களுக்கு மேலாக ஆண்டவரை குறித்ததான பாடல்களை எழுதியிருக்கிறார். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் வில்லியம் ஹோவர்ட் டோயன் என்கின்ற சிறந்த இசையமைப்பாளர். கடவுளின் மேல் வைத்திருந்த விசுவாசத்தின் பலனால் பல அருமையான பாடல்களை எழுதி உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தவர்தான் அருமையான அம்மையார் ஃபேனி எஸ் கிராஸ்பி என்பவர். இவருடைய காலம் 1820 1915 வரை. 1875 ஆண்டு ஃபேனி கிராஸ்பி அம்மையார் அவர்கள் வில்லியம் ஹாவர்ட் டோயன் என்கிற அந்த இசையமைப்பாளர் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். அப்பொழுது அந்த இசையமைப்பாளர் தன்னுடைய பியானோவில் ஒரு அருமையான இந்த பாடலை, ஒரு இசையை இசைத்தார். அந்த இசைக்கு ஏற்ப பாடலை எழுதுமாறு அருமையான அம்மையாரை பணித்தார். உடனே அம்மையாருக்கு வந்த ஒரு வசனம் தான், ஒரு பாடல் தான், I am thine, O Lord, I have heard thy voice and it told thy love to me. இந்த பாடலை அவர் முழுமையாக எழுதினார். ஆண்டவருக்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். இந்த பாடலின் முக்கிய செய்தி என்னவென்றால், நாம் தேவனுடையவர்கள், அவருடைய அன்பை அறிந்து நாம் அவருக்கு நெருக்கமாக வாழ வேண்டும். ஜெபம் மற்றும் விசுவாசத்தின் மூலம் கர்த்தருக்கு அருகில் வருதல். இந்த பாடலின் புகழ்பெற்ற பல்லவி எது என்றால், Draw me nearer, nearer, nearer to the Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. அதாவது, ஆண்டவரே, நீர் மரித்த சிலுவைக்கு என்னை மேலும் மேலும் அருகில் இழுத்து கொள்ளும். இந்த பாடலானது வேதாகமத்தில் இருக்கிற 2 வசனங்களை நினைவு கூறுகிறது. யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்கின்ற வசனமும், எபிரேயர் 10:22 உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் என்று எபிரேய ஆக்கியோன் எழுதிய இந்த 2 வேத வாக்கியங்கள் நமக்கு இந்த பாடலின் வரிகளை நினைவு கூறுகின்றன. எனவே நாமும் அருமையான அம்மையார் ஃபேன்சி கிராஸ்பி அம்மையார் எழுதிய இந்த பாடலின் உண்மையான கருத்துக்களை உணர்ந்து, ஆண்டவரே, இன்னும் என்னை கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுங்கள் ஆண்டவா, நான் உம்முடைய பிள்ளை சுவாமி, உம்முடைய சிலுவை அன்பு என்னை இழுக்கட்டும் என்று சொல்லி நாமும் அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த பாடலை நாமும் பாடுவோமா? I am thine, O Lord, I have heard thy voice and it told thy love to me. But I long to rise in the arms of faith and be closer drawn to thee. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. என்னை மோற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமேன். உம்மை வாஞ்சையோடெந்தன் உள்ளத்தில் நாடி தேட செய்யுமேன். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமேன் பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே.
அவன் தந்த இரட்சகா. ஆண்டவரே, நம்மை அவருடைய அருகிலே இழுத்து கொள்ளட்டும். நாமும் அவருடைய அன்பின் சிலுவைக்கு முன்பாக நம்மளை முற்றிலுமாக தாழ்த்துவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.